உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வித்யா, சொல்லுங்க. நான் உன்கிட்ட பேசணும். என்ன? இல்ல, ரெஸ்டாரண்ட்ல தப்பாயிடுச்சு. அதான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு கால் பண்ணேன். நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. அவர் கொஞ்சம் அதிகமா பேசிட்டாரு. அதான் நிரஞ்சனா கோவப்பட்டுட்டா. நீங்க கட்டிக்க போற பொண்ணு கோவம் வரதானே செய்யும். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இதுல நீங்க சாரி கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல வித்யா, நீ ஹர்ட் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவரு உன்னோட ஃப்ரெண்ட், உனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரா தெரிஞ்சாரு. அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் நடந்து போயிடுச்சு. சாரி வித்யா. பரவாயில்ல. இத சொல்றதுக்கு தான் கால் பண்ணீங்களா? ஆமா. எனக்கு வந்ததுல இருந்து ரொம்ப கில்ட்டாவே இருந்துச்சு. அப்புறம் உன்கிட்ட சாரி கேட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான். இப்போ நிம்மதியா இருக்கா? டைம் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க. வேற எதுவும் சொல்லணுமா? இல்ல. வித்யா, நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆமா. சொல்லு. அவர் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். சிக்கிம்ல என் கூட ஒர்க் பண்ணாரு. ரொம்ப மரியாதையான ஆளு. அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டோட இல்ல, பிரிஞ்சிருக்கேன்னு மட்டும்தான் தெரியும். நீங்க என்னோட ஹஸ்பண்ட்னு அவருக்கு தெரியாது. இனியும் அது தெரிய வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் நீங்க யாரு என்னங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம். யாருக்குமே தெரிய வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்க அவரை மீட் பண்ணவும் வேண்டாம். ஒருவேளை நீங்க மீட் பண்ற மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சா நீங்க எதையும் காட்டிக்க வேண்டாம். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, இதான் சொல்லணும்னு தோணுச்சு. குட் நைட். குட் நைட். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.